இப்போ பார் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா பவர் என்ன ஆகுது? பவர் வந்து லாஸ் ஆகுது. ஆமாவா இல்லையா? இந்த பேட்டரியோட வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குமா, அப்ப பவர் என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. சரி, இந்த பேட்டரியோட இது பார்த்திருக்கியா? மில்லி ஆம்பியர் ஹவர்ல போட்டிருப்பாங்க பார்த்தியா? mAh மில்லி ஆம்பியர் ஹவர் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும். அப்போ எவ்வளோ ஆம்பியர் வந்து எவ்வளோ ஹவர்ஸ், அதுதான் கணக்கு. அடுத்து பார்த்தோன்னா பேட்டரி. ஸோ இப்போ சொல்லு, இது எதோட யூனிட்டு? மில்லி ஆம்பியர் ஹவர். கரண்ட் இன்டூ டைம். இது என்ன ஸ்டோர் பண்ணுது? சார்ஜோடது. சரியா? புரியுதா? அப்போ பேட்டரி என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கும்? சார்ஜ். தெரியுதா? மில்லி ஆம்பியர் கரண்ட் இன்டூ டைம், Q is equal to IT. இது தெரியாம பவர். இப்போ நல்லா பாரு, அதே பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னா பவர் என்ன ஆகும்? கெயின் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஆமாவா இல்லையா? நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோமா? பார்த்தாச்சு. எஸ். அப்போ எனர்ஜி வந்து சப்போஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் நான் கவர் பண்றேன்னா எனர்ஜி எவ்வளோ டெசிபேட் ஆகும்? I²RT. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? எஸ். இஃப் பவர் டெசிபேட்டட், சரி நல்லா பாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பழகு. சரியா? இஃப் பவர் டெசிபேட்டட் இன், கொல்ல போறேன் உன்னைய. பவர் டெசிபேட்டட் இன் 9 ஓம் வந்து 36 வாட். இந்த இடத்துல பவர் எவ்வளவு டெசிபேட் ஆகுது? பவர் 36 வாட். அப்போ இந்த இடத்துல நீ கரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன்னா கரண்ட்டை கண்டுபிடிச்சுக்கோ, இல்ல வோல்டேஜை கண்டுபிடிக்கிறேன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? மேடம் அவங்க கேட்டது இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப நல்ல பார், ஃபார்முலா என்ன? சரி நல்லா பார், இந்த இதுக்கு மட்டும் எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட். சரியா? இத மட்டும் எடு. ஒன்னு வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம், இல்ல கரண்ட் கண்டுபிடிக்கலாம். பென்னு கொடுத்து சம்பத் வெளில வாங்க. இப்போ உனக்கு ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஃபார்முலா இருக்கு? I²R இல்லனா இப்போ நல்ல VI தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஏன்னா எனக்கு வோல்டேஜ் தெரியாது, கரண்ட்டும் இல்லை. அப்போ நல்லா பாரு, இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு நீ கரண்ட்டும் வோல்டேஜும் கண்டுபிடிச்சிக்கலாமா? பவர் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 36. 36 இஸ் ஈக்குவல் டு I². ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 9. அப்போ கரண்ட் வந்து 2 ஆம்பியரா? அப்போ கரண்ட் தெரிஞ்சிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு, அப்போ வோல்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாமா? வோல்டேஜ் எவ்வளோ? 2 into 9, அப்போ 18 வோல்ட். அப்போ இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ வோல்ட்? 18 வோல்ட். ஆமாவா இல்லையா? புரியுதா? சரி. அப்போ இந்த இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? வெரி குட், 18 வோல்ட். அப்போ இது தெரிஞ்சுட்டா இங்கே கரண்ட் எவ்வளோ? இங்கே கரண்ட் எவ்வளோ? 3. வோல்டேஜ் V is equal to IR. வோல்டேஜ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ கரண்ட் எவ்வளோ? அப்போ இந்த பாயிண்ட் வழியா வெளியே வர கரண்ட் எவ்வளோ? அப்போ 5 ஆம்பியர் கரண்ட் வந்து 2 ஓம் வழியா போச்சுன்னா வோல்டேஜ் எவ்வளோ? புரியுதா? இப்படி 10 வோல்ட் கொண்டு வந்தாலும் சரிதான். இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இது 9. இங்க இருக்கிற இங்க வந்து எவ்வளவு தெரிஞ்சு? 18 வோல்ட்னு தெரிஞ்சிருச்சா? இது மொத்தம் கரெக்டா இல்லையா? அப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடி. 9 அது வேணாம், சும்மா 9 into 6 டிவைட் பை 9 plus 6 எவ்வளோ? டேய் அங்கே R எஃபெக்டிவ் எப்பரா கண்டுபிடிப்பீங்க? R1 R2 by R1 plus R2வா? 18/5. அப்போ எவ்வளோ? 3.6. கரெக்டா? அப்போ 3.6க்கு அக்ராஸாக 18 வோல்ட் இருக்கு. ஏன்னா நல்லா பாரு, இது வந்து சீரிஸ் கனெக்ஷனா. அப்போ கரண்ட் கான்ஸ்டன்ட் சொன்னால் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாரு, இது ஒரு இது கரெக்டா இல்லையா? இது மொத்தத்துக்கு ஒரு சீரிஸ், இது ஒரு சீரிஸ். அப்போ கரண்ட் கான்ஸ்டன்ட்னா வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். ஆமாவா இல்லையா? அப்போ நல்லா பாரு, 3.6 ஓம்க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்ட் இருக்குது? 18 வோல்ட் இருக்கு. அப்போ 2 ஓம்க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதை நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? நல்லா பாரு, இதை கேன்சல் பண்ணனா 1.8.
1.8. அப்போ இந்த இடத்துல தெரியாது, இந்த வோல்டேஜை வின்னு வச்சுக்கோ. இது இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா V is equal to 80. புரியுதா? இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம், அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இது நீ பிரெயின் யூஸ் பண்ணது, ஓகேவா? இந்த கொஸ்டின்ல எனக்கு 10th பசங்களுக்கு நடத்த சொன்னாலும் நடத்திடலாம். பட் என்ன, பிரெயின் யூஸ் பண்ண ரெடியாக இருக்கணும்.